யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. பாருங்க, சாதாரண பக்தி இல்லையா, மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? திக்கற்ற பிள்ளைங்கன்னா யாரு? ஒருவேளை நம்மளை சுற்றி ஒரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்கள திக்கற்ற பிள்ளைங்கன்னு சொல்லுவோம். வயசானவங்க கூட திக்கற்றவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வயசாகும் போது அவங்களோட அம்மா அப்பாலாம் இறந்துருப்பாங்க, ஒருவேளை கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட இறந்துருப்பாங்க. பிள்ளைங்களை நம்பி தான் அவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க திக்கற்ற பிள்ளைங்க தான். அப்போ திக்கற்ற பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறது ஆண்டவருக்கு செய்கிற மாதிரி தான். மத்தேயு 25:31 யாராவது வாசிங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இதில் பாருங்க, முதல்ல நம்ம ஆண்டவர் நியாயம் தீர்க்க வருவாருங்கிறத நம்ம எல்லாருமே நம்புறோம். நியாயாதிபதியாக வரும்போது எப்படி வருவார் தெரியுமா? ராஜாதி ராஜாவா வருவார். அப்படி வரும்போது அவருடைய தூதர்கள்லாம் அவங்க கூட வருவாங்க. சிங்காசனத்தின் மேலே என்ன செய்வார்? ஆண்டவர் இருப்பார். அப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, அவர் 2 குரூப்பாக மக்களை பிரிக்கிறார். 32 அதாவது மத்தேயு 25:31 நம்ம வாசிச்சிட்டோம். 32 என்ன சொல்லியிருக்குன்னா, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். பாருங்க என்ன சொல்லியிருக்கு, செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவாராம். இந்த 35 வாசிங்க. பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். அவங்கள பார்த்து சொல்றாரு. அதாவது அந்த செம்மறியாட்டு கூட்டம் போன்ற தாழ்மையான சாந்த சொருபியான அமைதியான மக்களை பார்த்து, அதாவது கீழ்ப்படுகிற பிள்ளைகள் வச்சுக்கலாம், அம்மா அப்பா கீழ்ப்படுகிறவங்க, இல்லைன்னா ஒருவேளை பாஸ்டருக்கு கீழ்ப்படுகிறவங்க, மொத்தத்தில் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னெல்லாம் போடுறாங்களோ அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு அருமையான கூட்டம். அவங்கள வலது பக்கத்தில் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு என்ன சொல்றாரு பாருங்க, பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். ஒருவேளை நம்ம எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, நமக்கே தெரியாது. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வீட்டில் உள்ள ஒரு மீதியை கூட கொடுத்துருக்கலாம், சாப்பாடு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கணக்கில் அது இருக்கும், எழுதி வச்சுருப்பாங்க நம்ம பேரில். இப்போ என் பேர் அன்பு கண்ணினா நான் செஞ்ச நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போது எத்தனை பேருக்கு நம்ம நன்மைகள் செய்கிறோமோ அது நம்ம பேரில் லிஸ்ட்டாக ஒரு டெபாசிட்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கில் டெபாசிட் இருந்துன்னா உலகத்தில் மட்டும்தான் அது யூஸ். உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு அந்த பணம் நம்ம கூட வராது. ஆனால் நம்ம என்னெல்லாம் நன்மை மற்றவங்களுக்கு செய்கிறோமோ அது பரலோகத்தில் நம்ம கணக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போது பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், அதில் என்ன சொல்லியிருக்கு, என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். அந்நியனாங்கன்னா எல்லாராலும் விரட்டப்பட்ட மனுஷங்க. அப்போ பாருங்க அடுத்து என்ன சொல்லியிருக்கு, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. அப்போது ட்ரெஸ்ஸு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிற மீதியான சிறுசான ட்ரெஸ்ஸுகளெல்லாம் நம்ம யாருக்காவது கொடுக்குறோம். அது ஆண்டவர் கணக்கில் இருக்குது. ஒருவேளை இதுவரை கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து பாருங்கள், அது நிச்சயமாக நம்ம கணக்கில் ஆண்டவர் எழுதி வைப்பார். அது மட்டும் இல்லை, என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நோயாளியாக இருக்கிறவங்க தன்னை யாராவது விசாரிக்க வரமாட்டாங்களான்னு ரொம்ப நினைப்பாங்க. எல்லாருமே நம்மளை கைவிட்டுட்டாங்களே, நமக்கு இந்த உலகத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஜெயிலில் இருக்கவங்கள யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு ப்ரெஷரில், கோபத்தில், குடும்பத்தில் உள்ள பிரச்சனையில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒருவேளை கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் போலீஸ் கொலை பண்ணால் விட்டுருவாங்களா, உடனே ஜெயிலில் கொண்டு போட்டுருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கும் நம்ம போய் சிலவங்க அதில் கூட போய் ஊழியெல்லாம் செய்கிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்களை விசிட் பண்ணி அவங்களுக்கு படிப்பு கூட நம்ம கவர்மெண்ட் கூட கொடுக்குது. அப்படிலாம் அதிலேருந்து திருந்தி வரவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட மக்களை ஆதரிக்கிறது யார் ஆதரிக்கிறது மாதிரியா, ஏசப்பாவை ஆதரிக்கிற மாதிரியா. அதில் பாருங்கள், பின்பகுதியை வாசிப்போம். 37 அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். 40 வாசிங்க.
அதற்கு ராஜா பிரயுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யறது ஆண்டவருடைய பார்வையில் பக்தியா இருக்குது. ரெண்டாவது பாட்டு என்ன சொல்லுது பாருங்க, உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்றது. உலகத்தால் நம்மளை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல இருதயம். ஒரு முறை ஏசப்பாவுடைய சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை பசினால சாப்பிட சொன்ன உடனே கையை கூட கழுவாமல் போய் பந்தியில் போய் உட்காந்துருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவருடைய அங்கே கூட இருக்கிற நிறைய பேர் ஏசப்பாவையும் அவருடைய சீஷர்களையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக கூடவே இருப்பாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் உங்கள் சீஷர்கள் கை கழுவாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுவார், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிட்றதுனால அவனை அது தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லுவார். மார்க்கு 7:15. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. வெளியே இருந்து வர்ற ஒரு சாப்பாடோ எதுவோ அவனை அசுத்தப்படுத்தாது அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. அதே இது பாருங்க, 21ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பார்த்தீங்களா, மார்க்கு அந்த 7ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 இதை சொல்லுது. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்னெல்லாம் வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டதனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு. பாருங்க, எல்லாம் யோசித்து பாருங்க. இது எல்லாம் நம்ம மனுஷங்களுடைய உள்ளத்திலிருந்து வருது. மனுஷன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், மனசுக்குள்ளே வச்சு யோசிச்சு தான் நிறைய பிளான் பண்ணி தப்புலாம் செய்கிறாங்க. அப்போ இருதயத்திலிருந்து வர்றது தான் மனுஷனை என்னப்படுத்தும், பாவம் உள்ளவனை மனுஷனாக மாற்றுது, அழுக்காக்கும், தீட்டுப்படுத்தும் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. சரியா? அப்போ பாருங்க, களவுகள் சொல்லியிருக்கு, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அருவருப்பான காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம என்ன செய்கிறோம், எந்த வழியில் போயிட்டுருக்கோங்கிறது எந்த மனுஷனுக்கும் தெரியாமல் செய்கிறதில்ல, தெரிஞ்சே தான் நிறையா விஷயங்களை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போது நம்ம நம்மளை கரப்படுத்த கூடிய காரியங்களில் முதலாவது காரியம் இருதயம் தான் நம்மளை கரப்படுத்துது. அடுத்தது யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நாவும் நம்மளை கரப்படுத்துது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாவை பற்றி அழகாக சொல்லியிருக்கு. வீட்டில் நேரம் இருந்துன்னா முழுமையாக நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 5ஆம் வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. பாருங்க, நாவுனால தான் நம்ம வீடுகளில் நிறைய பிரச்சனைகள் வருது. மனசில் யோசிக்கிறோம், எல்லா கோபம், எரிச்சல் எல்லாம் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு நாவில் என்ன பண்ணுறோம், நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்படி வெளிப்படுத்தும் போது என்னாகுது, நிறைய பிரச்சனைகள் வருது. ஈவன் மாமியார், மாமனார், அதே மாதிரி ஈவன் அம்மா கூட இப்பெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப சண்டை போடுறாங்க, அப்பா கூட. காரணம் என்ன தெரியுமா, மனசுக்குள்ளே இருக்கிறது தான் வெளியே வருது, கோபமாக வெளியே வருது, கொப்பளிக்குது. அப்போ பாருங்க, நாவு மூலமாக தான் அது கடினமான வார்த்தைகளை சில நேரங்களில் பேரண்ட்ஸ் பேசி வச்சிடுறாங்க. குடும்பத்தில் நாவை நம்ம சரியாக பயன்படுத்தலைன்னா நிறைய பிரச்சனைங்க வரும். அம்மா அப்பாவை பிள்ளைங்க இஷ்டத்துக்கு பேசுறது, அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். அதே மாதிரி பிள்ளைங்களை நீ இருந்தா என்ன, செத்தான்னு அப்படிலாம் கடினமான வார்த்தைகளை நம்ம பிள்ளைங்கிட்ட யூஸ் பண்ணக்கூடாது. அது ஆண்டவர் வெறுக்கிறாரு. சரி, அந்த வசனத்தை வாசித்துருவோம். 6ஆவது வசனம் வாசிங்க. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. 8ஆவது வசனம் வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. 9ஆவது வசனம். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். ஆலயத்துக்கு வந்தால் நம்ம ஆண்டவரை நல்லா துதிக்கிறோம், அதே வாய்நாள் தான் துதிக்கிறோம். வீட்டுக்கு போன உடனே தண்ணி குழாயடியில் போய் சண்டை போடுறது, சாபம் போடுறது, அதெல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருவருப்பானதாக இருக்குது. இதில் பாருங்க, யாக்கோபு 1:27 வாசித்தோம் இல்லையா, 1:26 அழகாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, உங்களில் வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து
தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். பார்த்தீங்களா, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். அப்போ நாவை அடக்காம நான் பக்தி உள்ளவன் சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஈவன் சில லேடிஸ் கூட பைபிளை எடுத்துட்டு வேக வேகமாக கோயில் கோடி வந்துருவாங்க. அங்கே வீட்டில் 1000 சண்டை போட்டுட்டு ஹஸ்பண்டை கண்ட மாதிரி திட்டிட்டு பிள்ளைகளெல்லாம் திட்டிட்டு அப்படி வருவாங்க. ஆண்டவர் அதை வெறுக்கிறாரு, விரும்பலை. நம்ம அன்புள்ளவங்களா, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், தாழ்மை உள்ளவர். நம்மளை பார்க்குற புறஜாதி மக்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி பரிசுத்தமாக முடியும்? ஏசப்பா என் பாவத்தை மன்னியும்னு சொல்லி உண்மையாக உணர்ந்து கேட்கணும். எந்த பிள்ளை கேட்டாலும் அவர் என்ன செஞ்சிருவார்? பாவத்தை மன்னிச்சிருவார். அப்படி கேட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க, அவர் உள்ளத்தில் வந்துடுவார். உள்ளத்தில் வந்தாச்சுன்னா அவரை போல நம்ம மாறிடுவோம் இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் பிசாசை போல தானே இருக்கான். நகத்தை நல்லா வளர்க்குறாங்க, முடிய வளர்க்குறாங்க, அழுக்காக இருக்கிறாங்க, அஸ்தமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. காரணம் என்ன? அவனுக்குள்ள பிசாசு இருக்குது, சத்ருவின் கிரியைகள் இருக்குது. அப்போது ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிற நாம எப்படி இருக்கணும்? அவரை போல இருக்கணும்ல. அவர் மனத்தாழ்மையாக இருக்காருன்னு பைபிள் சொல்லியிருக்க, அவர் சாந்தமானவர்னு சொல்லியிருக்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை போல மாறணும்னா ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் நம்ம உள்ளத்தில் என்ன செஞ்சிருந்தாரு? வந்துடுறாரு. வந்துட்டார்னா நம்மளால் நிச்சயமாக மற்றவங்கள நேசிக்க முடியும். நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஏசப்பாவை பற்றி கட்டாயம் சொல்லணும்னு சொல்லி நினைப்போம். நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா பற்றி சொல்லணும். சொல்லும்போது என்ன ஆகும்? அந்த பிள்ளைங்களும் ஒருவேளை கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அந்த கஷ்டத்துலேருந்து விடுதலை ஆவாங்க. எதுக்காக ஏசப்பா பற்றி சொல்லணும்? ஒருவேளை நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கனால ஏசப்பா பற்றி சொல்லணுமா? அப்படி கிடையாது. ஏசப்பா பாவத்தை மன்னிக்கிறதுக்காக உலகத்துக்கு வந்தவர். அந்த பாவம் மன்னிக்கப்படலைன்னா ஒரு மனுஷன் கடவுள் இருக்கிற அந்த மோட்சத்துக்கு போக முடியாது. அதாவது உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். இறக்கும்போது 2 இடம் இருக்குது. ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். அந்த இடத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு போகணும்னா ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு தான் வந்தவர் ஏசப்பா. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறவர் நம்ம ஆண்டவர். வெறுமனே ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஏசப்பாவை கேளு கேளு ஜோமனுன்னு சொல்லலை. ஏசப்பா முதல்ல பாவத்தை மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம உள்ளத்தில் வந்துடுறாரு. உள்ளத்தில் வந்தாச்சுன்னா அவர் ஒளியானவர். அதாவது வீட்டில் அழகழகாக ஒளிகள் வைக்கலாம், ஆனால் அந்த ஒளி உள்ளத்தில் வரணும். அந்த ஒளியான ஆண்டவர் உள்ளத்தில் வந்துட்டார்னா நீங்கள் விரும்புகிற எல்லா குணங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே வந்துடும், உங்களுக்குள்ளே வந்துடும். ஏன்னா நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர். அப்போது இந்த வசனத்தை நம்ம திரும்பவும் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கு? யாக்கோபு 1:27 வாசித்துருங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. அப்போது திக்கற்ற பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறது, அடுத்து பரிசுத்தமாக வாழ்கிறது. இது ரெண்டுமே நமக்கு 2 கண்ணு போல் இருக்குது. 2 கண்ணுமே நமக்கு கட்டாயம் வேணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நீ தந்த இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கூட ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே வாசித்தோம் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்று பார்த்தோமே ஆண்டவரே. அந்த பக்தி உள்ள வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த யாக்கோபு 1:26 சொல்லப்பட்டது படி ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதேப்பா. அதே போல ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் நாவை அடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாருங்கப்பா. எங்கள் சுய பலத்தால் அது முடியாது ஆண்டவரே. நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வந்தீங்கன்னா இந்த உலகத்தில் பரிசுத்தமான பிள்ளைங்களா நாங்கள் வாழ முடியும் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை பேச முடியும் அப்பா. மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, ஒரு விசை கழுவுங்க. நீங்க பாவ மன்னிப்புக்காக தானே இந்த உலகத்துல வந்தீங்கப்பா. எங்களை எல்லாரையும் கழுவுங்க. எங்கிட்ட உள்ள குற்றம் குறைவுகள் எல்லாம் மன்னிங்கப்பா. உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை தூய்மைப்படுத்தி எங்க உள்ளத்துல வாங்க ஆண்டவரே. உம்மை போல நாங்க இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு பலன் தாங்க. உம்மை போல அன்புள்ளவங்களா தாழ்மையா வாழ எங்களுக்கு பலன் தாருங்கப்பா.
மற்றவங்களுக்கு உதவி செய்து அதே நேரத்தில் பரிசுத்தமுள்ளவங்களா அந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்து நீங்கள் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல எங்களுக்கு பலன் தாருங்க ஆண்டவரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னீரப்பா. நீர் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த இடத்திற்கு கூடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்க. என்னென்ன கஷ்டங்களோடு வந்தாங்களோ அந்த பிள்ளைங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் பார்த்தோமே அப்பா. வல்லமை உள்ள தேவன் எங்கள் உள்ளத்தில் எங்கள் இல்லத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் வல்லமையான காரியங்கள் நடக்குமேப்பா. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிக்கட்டும் அப்பா. அதிகமாக ஜெபிக்கட்டும். உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா. முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.